பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் கண்களை ஒரு செய்யாய் நம் கண்களை மூடுவோம். இந்த காலை ஆராதனையிலே நம்ம வந்திருக்கிறோம். தேவன் தாமே நமக்கு இந்த வாரத்தினுடைய நாட்களுக்கு நாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் கொடுக்க வேண்டிய அவருடைய உண்மையான இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அதன்படி நம் நடக்கும்படியாக ஆண்டவர் தாமே நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில தேவன் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக அவர் கொடுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இப்பொழுது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:26 வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனையும் தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து சிலரை சபையிலே அமர்ந்து வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் சிலரை ஊழியக்காரர்களாக நியமித்து ஊழியக்காரர்களுடைய அவர்களோடு இருந்து அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வோமானால் நம்மை ஆண்டவர் கனப்படுத்துவார், நம்மளே ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாம் செய்கிற ஊழியம் உண்மை உத்தமத்தோடு நம்ம செய்வோமானால் அதை பிதாவானவரும் நம்மளை கனம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார். அப்போ நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்றால் நமக்கு என்ன தேவைகள் எல்லாவற்றையான நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். யோவான் 13:5 வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா. நாம் ராபோஜன நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தையின் மூலமான இந்த வார்த்தை, அவர் எவ்வளவு ஒரு தாழ்மை உள்ளவராய் இருப்பதினாலே அந்த தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அநேகர் ஒருவருடைய கால்களை கழுவதற்கு தயக்கப்படுவார்கள். ஏன் நம்ம அந்த அவர் கால்களை தொட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தவர், இந்த உலகத்தையே படைத்தவர், ராஜ்யத்தில் உட்கார்ந்து இந்த ராஜ்யத்தை அவர் ஆளுகிறவர். ஆனாலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தகப்பனை போல் நமக்கு அவர் எப்படி ஒரு காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. இப்படிலாம் உலகத்துல நீங்க வாழணும், இப்படிலாம் நீங்க வாழ்ந்து உங்க ஆட்களை நல்லாக சிறப்பாய் நீங்க வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போகும்போது அங்கேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு அங்க வைத்திருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஒருவர் நாம் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்று. ஆண்டவர் நமக்கு இல்லை என்றால் அந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு ரொம்ப கடினம். பிசாசு எப்படியாவது ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து அவரை பின்பற்றாதபடிக்கு பிசாசுனுடையிலே அவன் கடந்து போகும்படியாய் அவன் உதவி பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அவர் மேல வைத்த அன்பினால பிசாசு அவனை தொடவே முடியல. நம்மளை பார்த்து அலண்டு ஓடுவான். அநேகர் சொல்லுவாங்க, ஒரு போதகர் வராரு எங்க வீட்டுக்கு செவிக்க வரும்போது என் வீட்டுல இருந்து என் புள்ள அலறி ஓடுறான், என்னன்னு தெரியல. அங்க ஒண்ணு இல்லை, அவரோடு இருக்கிறவர் யாரு? இந்த ராஜ்யத்தை படைத்த வல்லமுள்ள தேவன் இருப்பதினாலே நமக்கு தெரியாது, ஆனா பிசாசுக்கு தெரியும்.
தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் கூட இருக்கிறார் வராருன்னு பார்த்து நான் ஓடிடுவான். அதுதான் உலகத்தான் சொல்லுவாங்க, தேவ மனுஷன் வரும்போது அந்த மனுஷன் ஓடிட்டான்பா, ஏன்னா அவரோடு ஆண்டவர் இருக்கிறார். அப்போ நம்ம எல்லா தேவனுடைய பிள்ளைகளோட எல்லாமே நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த வைராக்கியத்தை எப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அடுத்த வசனம் வாசிப்போம். 11 வாசிக்கலாம். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். 14வது வசனம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவதனுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை 15 வாசிப்போம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் என்ன பண்ணோமா, அவர் நம்மளுக்கு காட்டி கொடுத்தார். இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் மாதிரி பண்ணி ஆகணும். நம்ம அதுதான் தாழ்மைக்குள்ளதான் இருக்கிறது. அன்பான சகோதரனே சகோதரி, இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் ஆசை இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், நல்ல வீடுகள் இருக்கலாம், நல்ல வசதிகள் இருக்கலாம். ஆனாலும் அது எல்லாவற்றிலும் இந்த உலகத்திலே முடிந்து போகும். ஆனா ஒன்றுதான், நம்முடைய சரீரத்துக்கு தேவையானவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே முடிந்துடும். ஆனா நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவனுக்கு ஒரு பரிசுத்தத்தை வேண்டும் என்றால் அது தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடந்தோமானால் அந்த பரிசுத்தம் இந்த உலகத்திலே அது இருக்காது. பரலோக ராஜ்யத்திலே நம்ம தேவனோடு இருப்போம். ஏன்னா இந்த சரீரம் நமக்கு மண்ணால் படைக்கப்பட்டது, அது மண்ணுக்கு தான் மீண்டும் போகும். ஆனா நம் தேவன் நமக்கு நாவினால் ஊதியதுனால அவருடைய சுவாசம் அது பசுத்தத்துக்குரியதா இருந்து மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்துல நம்ம அவரோட 1000 வருஷம் ஆடி பாடி மகிழ்ந்து, அங்க பசி கிடையாது, வறுமை கிடையாது, வியாதி கிடையாது, ஒருவருக்கு ஒருவர் விரோதம் கிடையாது, பண ஆசை கிடையாது, பொருள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரை பார்த்து கொண்டு அவருடைய அழகான அந்த முகத்தை பார்த்து கொண்டு அவரோடு ஆடி பாடி இந்த தேவ தூதர்களோடு தேவனை நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷத்துக்குள்ளே 1000 ஆண்டுகள் நம்ம வாழ போறோம். அப்படியேப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டுமா? இல்ல கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்துல இருக்கிற சொந்த அந்த பணத்தினால் வாழ்ந்து பிசாசினுடைய பிடியில போய் காலம் முழுவதுமாய் நரகத்தில நம்முடைய அந்த சரீரமானது உபதத்துக்குள்ளே அது என்ன பண்ணும், நம்மளை பாதித்து ஐயோ ஐயோ என்று சொல்லி நம்ம நாட்களை அங்க கழிக்கணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பான சகோதரனே சகோதரியே. தெய்வ பிள்ளைகள் உங்களிடத்திலே வந்து அநேகர் உங்களை தேடி வீடு கூட வந்து ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, நம்ம அசட்டை பண்ணிடுறோம். ஆனாலும் நீங்கள் அசட்டை பண்ணாமல் எங்க ஒரு ஆலயம் இருந்தாலும் அந்த ஓய்வு நாளிலே நீங்க போய் அமர்ந்து அவருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய சரீரத்துக்கும் நல்ல ஒரு பலன், உங்களுடைய ஆவிக்கும் ஒரு பாதுகாவலர் கடைசி காலங்களிலே நம்ம ராஜ்யத்துக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நமக்கு போக நம்மளுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு இடத்துல நம்ம அன்பா இருக்க வேண்டும். அன்போடு நம்ம இல்லை என்றால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவரோட நம்ம வாசம் பண்ண முடியாது. அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் இந்த காலை வேளையில தேவன் நமக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே, இந்த வார்த்தையின்படியே நம் இந்த வார்த்தையை உள்வாங்கி இந்த வார்த்தையை நம் இருதயத்துக்குள்ளே பதிந்து வைத்து இந்த வார்த்தையின்படி நம் நடந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுவதும் அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் போய் நம்ம சொல்லணும். தேவன் இந்த வாரம் எனக்கு ஆலயத்துக்கு போனேன், எனக்கு ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு நன்மை செய்தார், வேலை இல்லாத இருந்தேன், அங்கே போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுங்க.
அவர் எனக்கு மனுஷன் மூலமாய் ஒரு வேலை கொடுத்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவரால் ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மற்றவங்க நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்மளையெல்லாம் பார்த்து கேலி செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் 7 தடவை விழுந்தாலும் அவர் கரம் கொடுத்து தூக்குவாராம். ஏன்னா என் பிள்ளைகள் எவ்வளோ நம்முடைய தகப்பன்மார்கள் அன்பு வைக்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய அன்பு. ஆனால் இந்த உலகத்தை படைத்த நம்முடைய தகப்பன் ஏசப்பா நம்ம மேல பூர்ண ஒரு அன்பு வச்சிருக்கார். இந்த அன்பை விட்டு விலகாமல் அவருடைய அன்பிலே நம்ம வாழும்படியாக இவ்வளவு நாள உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்டீங்க. இந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? ரட்சிக்கும். இந்த சத்தியம் உங்களை பாதுகாக்கும். இந்த சத்தியம் உங்களை கரம் பிடித்து நடத்தும். அப்படியே நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீ கொடுத்த உடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கும்படியாகவும், உடைய ஆலயத்துக்கு போய் ஆலயத்தினுடைய சத்தியத்தை கேட்கும்படியாகவும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவரும் ஆண்டவரே விட்டு போகாதபடி உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே வரும்படியாய் நீ உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கேட்ட ஆண்டவரே, வியாதியாயிருக்கிற மனுஷன் அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை நீ தார். எனக்கு யார் சுகம் கொடுப்பார் என்று அநேகர் குடும்பங்களிலே பிசாசானவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவன் உருவாக்கி வைத்தாலும் உம்முடைய வார்த்தை அங்க ஆண்டவரே போய் அவங்களுக்கு இந்த பூர்ண சுகத்தை நீ தார். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் பெருமையாய் போகாதபடி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகும்படியாய் நீ செய்த உதவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விண்ணப்பத்தையும் உடைய பாதபடியிலே நாங்கள் வைக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறேன் மீட்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் தேவன் வருகை மட்டும் சதா காலம் மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.